மதராசி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல படத்தின் கதை போக்கு வேற. அந்த படத்துல சிவகார்த்திகேயனோட கேரக்டர், அந்த ரகு அப்படின்ற கேரக்டர் வந்து அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. ஒரு ஆதரவற்ற ஒரு 14 வயது சிறுவனா அவரு இ இருந்து வளர்றது. அதுதான் கதையின் போக்கு. அவருக்கு வந்து யாரும் இல்ல அப்படின்ற காரணத்தினால, அந்த ஃப்ரிகோலி டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அது. அது நோய்ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாரு. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப யாரு உதவி கேட்டாலும், யார் வந்து பரிதவிப்புல இருந்தாலும், உடனே அவங்களுக்கு போய் உதவி செய்றது, எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்கள காப்பாத்துறது, அப்படின்ற ஒரு குணாம்சத்தோட அவர் இருக்காரு. அதுதான் அந்த மென்டலி இருக்கிற அந்த பிரச்சனைன்னு அந்த படத்துல வருது. மனிதனையும் மீறி ஒரு மிருகமா மாறி அவங்கள வந்து எதிராளிகளை துவம்சம் பண்ணி ஒரு ஆளை காப்பாத்துறது அப்படின்ற கேரக்டர்ல அவர் வராரு. ஒரு உண்மையா ஒரு பிரச்சனை இருக்கா? ஃப்ரிகோலின்றது ரொம்ப ரேரான ஒரு சைக்காட்ரிக் டிஸார்டர். ஃப்ரிகோலி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்போது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபரை மற்றவங்க முகத்தில் அந்த உருவம் தெரியுதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இது இவங்க இல்லை, இது வந்து XYZ, இது என் பையன், யாரோ ஒரு ஆள் எங்க இருப்பாங்க, அம்மா எங்க அப்பா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. யாரோ ஒரு கேரக்டர் இல்லை 2 கேரக்டர் 4-5 கேரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரையும் சொல்றாரு. சினிமாவில் வந்து அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் லைசன்ஸ் இருக்குன்றதுனால கொஞ்சம் சயின்ஸு, நிறைய சென்டிமெண்ட்டு, மசாலா ட்ராமாலாம் போட்டு அவங்க அதை அழகாக விஸ்தரித்து எம்ப்ராய்டரிலாம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி லைசன்ஸ் இருக்குது, அது தட்ஸ் ஓகே. பட் இந்த சைக்கிள் கேப்பில் கொஞ்சோண்டு சைக்காட்ரியை நம்ம பேசணும்னா, நிறைய விதமான நோய்கள் சைக்காட்ரியில் இருக்குது. அது வந்து நரம்பு முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்காட்ரி பற்றி ஆரம்ப காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆழ் மனசில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்னீங்களா 14 வயசுக்கு முன்னாடி அவர் அப்பா அம்மாவை இழந்துட்டார், அதனால் யாரை பார்த்தாலும் அப்பா அம்மா. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த ஃப்ரிகோலி, கேப்கிராஸ், இன்னொரு சிண்ட்ரோம் இருக்குது, கேப்கிராஸ் அதுக்கு பேர். அதில் இதுக்கு ஆப்போசிட்டு, யாராவது தெரிஞ்சவங்க வந்து இவங்க என் சொந்தக்காரங்களே கிடையாது, இவங்க யாரும் ஒரு வெளியாள், அவங்க வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க, நைஸாக என்ன உணவு பார்க்க வந்திருக்காங்க, இது என் பையனே கிடையாது, வேற யாரோ என்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. அந்த பையன் ஐயோ நான் தாங்க பையன், அந்த பாருங்க ஐடி கார்டெலாம் வச்சிருக்கேன், நான் தான் பையன், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம். அது இன்னொரு இதுக்கு ஆப்போசிட் டிசார்டர், கேப்கிராஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். யாரை பார்த்தாலும் அம்மா அப்பா நினைக்கிறது. இது வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ கேப்கிராஸை விட ஃப்ரிகோலி ரொம்ப ரேர். ஆனால் நம்ம சினிமாக்காரர்கள் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் எடுத்து தான் படம் எடுப்பாங்க. ஸோ ஃப்ரிகோலியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து யாரோ பார்த்து, இப்போ அந்த காலத்துலலாம் சில கதாபாத்திரங்கள் சொல்லுவாங்க, எல்லாரையும் பார்த்து அது கிருஷ்ணா, இவர் ராமன் தான் இத்தனை அவதாரத்தில் வந்திருக்காரு, என் புள்ள தான் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கிறது என் பையன், எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்லாம் சொல்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரிகோலி தான். ஆனால் அது பக்தியில் சொல்கிறதுனால, பக்தியில் எவ்ரி திங் செல்ஸ் இல்லை, அதனால் இட் டசன்ட் மேட்டர். பட் இது வந்து இதுவும் சினிமாலே எவ்ரி திங் செல்ஸ். ஸோ ஆக்சுவலாக சைக்காட்ரியில் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர் டிசீஸ். பட் அப்படி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறது, எதையும் நம்பாமல் இருக்கிறது, ரியலுக்கும் அன்ரியலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறது, தனக்கு தானே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது, தன்னோட உடை ஹைஜீனு எதுலேயுமே கவனம் இல்லாமல், பெருசாக அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லாமல், எந்த வேலையிலும் பெருசாக கவனம் செலுத்தாததுனால ஒரு தோய்வில் இருக்கிறத தான் இந்த நோயோட மொத்த உருவம். அது அந்த மொத்த சிண்ட்ரோமும் எப்படி இருக்குன்னா, அவங்களால இயல்பு வாழ்க்கையில் பங்கு பெற முடியாது. ஆனால் சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அவர் சூப்பர் ஹீரோ ஆகிடுவார். அவருக்கு அமானுஷ சக்தியெல்லாம் வந்துடும். அதனால் யாருமே செய்ய முடியாது, சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாதெல்லாம் இவர் செய்திருவார். அந்த காதலி அவரை லவ் பண்ணும் போது அவருக்கு அந்த நோய் சரியாயிடுது. அவர் வந்து யாராவது பிரச்சனைனா போக மாட்டேங்கிறாரு. அப்போ நார்மல் ஆயிட்டாருன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஹீரோயினுக்கு கோவம் வருது. அவனோட அந்த செயலை பார்த்து தானே நான் காதலிச்சேன், அப்பனா நான் அவனை விட்டு போயிடுறேன், அவன் எல்லாருக்கும் உதவி செய்யட்டும், என்ன விட்டுட்டோன்னு அவங்க நினைக்கிறாங்க. சினிமாக்கெல்லாம் கிராமர் இல்லை, அதனால அவங்க அந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வேணுன்றதுக்காக அதெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க. அது நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல அது அப்நார்மலா நார்மலா? இது ஃப்ரிகோலின்றது ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றது எல்லோருக்கும் உதவி செய்யறதானே நார்மல். சரி, எப்படி தமிழ் சினிமா ஆண் வந்து அமானுஷ சக்திகள் கொண்டவராக இருக்கணுமோ, அது மாதிரி தமிழ் சினிமாவில் ஹீரோயின் வந்து மகா பேக்கா இருக்கணும், அறிவே இருக்கக்கூடாது, லாஜிக்காக யோசிக்கக்கூடாது, தனக்கு எது லாபம் எது நஷ்டம் கூட யோசிக்க தெரியாத அபலையாக இருக்கணும்.
அப்படிப்பட்ட அழகு பதுமையை தான் அவங்க ஹீரோயின்னு காட்டுவாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுவும் ஒரு பதுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து மேக்ஸ் நோ சென்ஸ். இப்போ என்னோட காதலனுக்கு நோய் குணமாயிடுச்சுன்னா ஹீரோயின் சந்தோஷம் எல்லாம் படணும். இன்னும் கொஞ்ச நேரம் நோயாளியா இருக்கட்டும். அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற நோயாளி குணமானா அப்படின்னு குணமானதே அதிசயம். குணமானது இந்த பொண்ணு கொண்டாடி இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நோயாளியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொன்னா சம்திங் இஸ் ஈவன் மோர் டெரிபிளி ராங் வித் ஹர். காட்சி அமைப்பு வந்து ஒரு பெண் மேல ஆசிட் ஊத்துறாங்க. அந்த வில்லனை ஹீரோ அடிக்க மாட்டேங்கிறார், வேடிக்கை பார்க்குறாரு. அவர் அடிக்கணும்ல அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட துறையில் இருக்கிற அந்த துறையே நாங்கள் தான் ஓன் பண்ணோம்னு நாங்கள் சொல்ல முடியாது. நோய்கள் எல்லாரும் அதை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்குது. பட் குறைந்தபட்சம் அக்கௌண்டபிலிட்டி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா அட்லீஸ்ட் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. உங்கள் சினிமாக்காக உங்கள் போதைக்கு நாங்கள் தான் ஊருக்காக மாதிரி எங்கள் துறையில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சும்மா குடஞ்சி எடுத்து அதை அப்நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் ஆஹா ஓஹோன்னு பேர் வாங்கிக்கிறீங்க. ஆனால் பப்ளிக் வந்து இப்படி தான் இருக்கும் போல இருக்கேன்னு தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகத்தை பற்றி ரியாலிட்டியை பற்றி கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே சினிமாவாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னா எப்படி இருக்கணும், சினிமா தியேட்டர்னா எப்படி இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்னா எப்படி இருக்கும், கோர்ட்டுனா எப்படி இருக்கும்னு அவங்க முதல் பார்க்கறதே சினிமாவில் தான் பார்க்குறாங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிற மாதிரி கோர்ட் இருக்காது. அது ரியாலிட்டி வேறன்றது அவங்க நிஜ வாழ்க்கையில் நேரில் போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்தில் பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்கணும். உண்மையான ஃப்ரிகோலி இது கிடையாது. ஃப்ரிகோலி ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு நோய். அதனால இது மாதிரி அமானுஷமா பார்க்கக்கூடாது. அதில் கஷ்டப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒப்பேத்தி கொண்டு வருவோம். இது மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் சூப்பர் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. இப்போ பார்க்குற சின்ன பசங்களாம் தன்னை அப்படி ஹீரோயிசமா பொருத்தி பார்க்குற ஒரு அபாயம் கூட இதில் இருக்கா? அதனால இது ஒரு நல்ல நோய் போல இருக்கே, இதை வர வச்சுக்கலாம் போல இருக்கேல்லாம் நினைக்கக்கூடாது. நிறைய டைம்ஸ் இந்த மாதிரி சினிமாவில் அதுவும் வெஸ்டர்ன் பாலிவுட்லலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோயை பற்றி மூவி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்றது சிட்னி ஷெல்டன் ஆரம்பிச்சு நிறைய படங்கள்ல அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் சந்திரமுகி, அந்நியன் நிறைய பேர் வந்து அது உண்மையில எனக்கு இருக்குன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது வந்து தேவையில்லாமல் ஒரு அவங்க வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான நடவடிக்கையாக கூட இருக்கு. அதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படணும், அதுக்கு எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு வர போக கஷ்டப்பட, சொந்தக்காரங்க கஷ்டப்பட, அந்த குடும்பமே கஷ்டப்பட, இது தேவையில்லாத ஒரு ஒரு திசை திருப்பல் தானே. இப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் மக்கள் மனசில் போடும் பொழுது அது கிராண்டியராக அது ரொம்ப பெரிய ஹீரோயிக்கான ஒரு விஷயம் போல இருக்கு, இல்லை ஹீரோயினிக்கான ஒரு விஷயம் போல இருக்குன்னு நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்கேபிசம் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பேக் ஆஃப் த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். சினிமானா வெறும் சினிமா மட்டும்தான், அது பொழுதுபோக்கு மட்டும்தான், அது நிஜ வாழ்க்கையோடு பொருந்தாது. இவங்க சொல்கிற ஃப்ரிகோலியும் நாங்கள் பார்க்குற ஃப்ரிகோலியும் வேற வேற. நாங்கள் பார்க்கறது ரொம்ப துயரகரமான ஃப்ரிகோலி. அதில் சந்தோஷப்படுறதுக்கு, மிகைப்படுத்துறதுக்கு, ஹீரோயிசமாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கஜினி படத்துல வரும்ல, மறந்துடுவாப்புல, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், அதுவும் கூட இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் ஆக்சுவலி கஷ்டப்படுறவங்கள நீங்க பார்த்தா அதை வச்சு படம்லாம் எடுக்க மாட்டீங்க. ஐயோ இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினச்சி பயந்து ஓடிடுவீங்க. ஸோ சினிமாக்காரர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை பிரம்மாண்டப்படுத்தி சினிமா எடுக்கிறது அவங்க பிழைப்பதை அதை செய்கிறாங்க. பட் வாட் யூ கிவ் பேக் டு அஸ்? இதனால் சைக்காட்ரிக் என்ன கிடச்சிது, எங்கள் பேஷண்ட்ஸுக்கு என்ன கிடச்சிது? எங்கள் பேஷண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதே கதியில் தானே இருக்குது. அவங்க எங்களை பயன்படுத்தி சினிமா ஆக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க லாபத்தை அவங்க சம்பாரிச்சிக்கிறாங்க. அவங்க க்ரியேட்டிவிட்டி, அவங்க சாமர்த்தியம், அது ஓகே. ஆனால் பொதுமக்கள் இந்த வலையில் விழாமல் இருக்கணுன்றதான் நம்ம எச்சரிக்கைப்படுத்துகிறோம்.